எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். மாற்றமா ஏமாற்றமா? 6வது நாள் சிந்தனைக்கு லூர்து தொலைக்காட்சி வழியாக மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இயேசுவின் 3வது சோதனை குறித்து ஒரு சின்ன சிந்தனை சிந்திக்க அன்போடு அழைக்கிறேன். இந்த 3வது சிந்தனை இயேசுவ அழகை உயர்ந்த மலைக்கு கூட்டிச் சென்று இந்த அரசுகள் அனைத்தும் உமக்கு நான் சொந்தமாக்குவேன், எல்லாம் அதோட மேன்மையை காட்டி நீ நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து என்னை வணங்கினால் அனைத்தும் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி 3வது சோதனை இயேசுவுக்கு வைக்கப்படுகிறது. The very deceptive trap அப்படின்னு சொல்லி விவிலிய ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கிறப்ப ரொம்ப அழகா ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, temptation is not a sin, it is a call to battle. சோதனை அப்படிங்கிறது பாவம் கிடையாது, சாத்தானை எதிர்த்து துணிவோடு போராட இறைவன் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம நினைச்சு பார்க்க விசேஷமாய் அழைக்கப்படுகிறோம். வணங்கு, எல்லாம் உனக்கு அப்படிங்கிறப்ப இது அதிகாரத்திற்கான சோதனையாக இருக்கிறது. கடவுளுக்கு மேல நீ எதை வச்சாலும் அதை சிலை வழிபாடு, அப்படிதான் நம்ம இன்னைக்கு நினைச்சுக்கணும். இன்னைக்கு சாத்தான் ரொம்ப அழகா ஒரு இது சொல்றான், எதுவும் அவனுக்கு சொந்தம் இல்லை. ஆனா அவன் பசப்பு வார்த்தைகளால், மயக்க வார்த்தைகளால் அவன் பேசுறான், எல்லாம் உனக்கு சொந்தம். நீ ஏன் பாடுபட்டு சிலுவையில் ரத்தம் சிந்தி உன் உயிரை கொடுத்து நீ பாடுபடணுங்கிற? வேண்டாம், நீ காலில் விழு, எல்லாம் உனக்கு சொந்தம், எல்லாம் உன்னுடையது அப்படிங்கிறான். இயேசுவுக்கு தெரியும் இது தந்தை கடவுளுக்கு சொந்தமானது, இவன் பேசுறது பொய்யான வாக்குறுதிகள், அள்ளி தெளிக்கிறான் அப்படிங்கிறத இயேசு உணர்ந்து கொண்டதாக மீண்டும் இறை வார்த்தையை பயன்படுத்துகிறார். குறிப்பா இணைச்சட்ட புத்தகம் 6:13 உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நட, அவருக்கு பணிந்து அவர் பெயராலே ஆணையிடுன்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லுது. இன்னைக்கு எனக்கு எதாவது கிடைக்கும் அப்படின்னா எந்த அளவுக்கு இறங்கி போவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். இன்னைக்கு பப்ளிக் ரெக்கக்னிஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம தேடக்கூடிய ஒரு பெரிய காரியமா இருக்கு. இன்னைக்கு சாத்தான் சொல்ற ஒரு சூழ்ச்சி என்ன அப்படின்னா, நீ ஏன் போய் பாடுபடுற, எதுக்காக கஷ்டப்படுற, மிக எளிய வழியில மிக துன்பமே படாம கஷ்டமே படாம உன்னை நான் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்மை மயக்குகிற வார்த்தைகளால் அவன் மயக்க தயாரா இருக்கேன். 2 நிலையை நம்ம பார்க்கலாமே. இயேசுவனுடைய நிலை, சாத்தானுடைய சலுகைகள். The condition of Jesus and the offer the devil provides us. இயேசுவோட நிலையில் பார்க்குறப்ப 40 நாள் பகல் இரவு உண்ணாமல் உறங்காமல் ஜெபத்தில் முழுவதுமாய் ஈடுபட்டு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிறாரு. 2வது சாத்தான் சொல்கிறான், எனக்கு மகிமை, பாடு வேண்டாம், கஷ்டம் வேண்டாம் அப்படின்னு ஒரு ஆஃபரை, ஒரு சலுகையை கொடுக்குறான். 2வது பார்க்குறப்ப இயேசு தனித்து வன விலங்குகளோடு இருந்தார். இவன் சொல்கிறான், நீ ஏன் தனியாக இருக்குன்னு நினைக்கிற, ஒரு பெரிய இடத்துல ஒரு சிக்னிஃபிகன்ஸாக ஒரு முக்கியமான நபராக நீ மாறு அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். 3வது, இயேசு இங்கு பொறுமையோடு காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. அவன் சொல்கிறான், இன்ஸ்டன்ட் ரிசல்ட், உடனே கேட்டதும் உடனே நடக்கும், கிடைச்சது உடனே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. டிலேங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை அப்படிங்கிறான்.
4வது இயேசுவால் இப்போ சாதிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் இங்கே சாத்தான் உனக்கு ஆற்றலை தர்றேன், சக்தியை தர்றேன்னு போய் வாக்குறுதிகளை மாறி இறைக்கிறான். இங்கே தான் நம்ம நல்லா கவனிக்கணும். சாத்தான் பயன்படுத்தின 3 காரியங்கள். அவன் கீழிருந்து கல்லெடுத்து, ஃபர்ஸ்ட் சோதனை. 2வது கீழே குதி. 3வது கீழே நெடுஞ்சான்கிடையாய் விழு. சாத்தான் உன்னை மேலே பார்க்க விட மாட்டான், உயர பார்க்க விட மாட்டான், ஆண்டவரை துதிக்க விட மாட்டான், ஆண்டவரை ஆராதிக்க விட மாட்டான். இந்த 3 சோதனைகளும் கீழிருந்துன்னு எடுக்கிறார். ஆனால் இயேசு மேலே பார்க்கிறார், தந்தை கடவுளை உற்று நோக்குகிறார். ரொம்ப அழகா இறைவார்த்தை துணை கொண்டு 3 சோதனைகளையும் மிக அருமையாய் வெற்றி கொண்டு நமக்கெல்லாம் ஒரு உதாரணமாக இதோ சிறப்பான விதத்தில் கடவுள் மட்டுமே துதி கன மகிமைக்கு பாத்திரரானவர்னு சொல்லி நமக்கு ஒரு அருமையான அழைப்பை விட்டு சென்றிருக்கிறார். கீழ் இருக்கிற காரியங்கள் பார்க்க வேண்டாம், உயர்ந்து பார்ப்போம், உன்னதரை பார்ப்போம். எபிரேயர் 12:2 நம்பிக்கையை தொடங்கி வழிநடத்தி நிறைவு செய்கிற ஆண்டவரின் மீது கண்களை பதிய வைப்போமா? நேசிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு சோதனைகள் உண்டு, சோதிக்கிறவன் எப்போதும் துடிப்போடு இருக்கிறான். ஆனால் எங்களுக்கு துணையாய் தூணாய் நீர் இருக்கிறீர், வழி நடத்துகிறீர், பலப்படுத்துகிறீர். உமக்கு ஒப்பு கொடுக்க அர்ப்பணித்து ஏற்புடைய வாழ்க்கை வாழ்கிற போது உம் பரிசுத்த கரம் எங்களை தேற்றுகிறது, ஆற்றுகிறது. உணர்ந்திருக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். மாற்றத்தை எங்கள் வாழ்க்கையில் காட்டவும், ஏமாற்றத்தை தவிர்க்கவும் உம் பரிசுத்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஜெபம் கேட்டு நடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.